Good morning students. Today's topic is Hamiltonian cycle using backtracking. So in this class, first of all, let us discuss what is Hamiltonian cycle. Next, how it is solved by using backtracking. So there one graph is given. The graph may be directed or not directed graph, but it must be connected graph. Okay. So from this graph, we select one vertex as a starting vertex, visit all the vertices exactly once and return back to the starting vertex. So that forms a cycle. Okay. So we have to check that if there is any Hamiltonian cycle possible in a graph. If it is possible, then we have to find out what is a cycle, then find multiple cycles. Okay. So the problem is to find out any Hamiltonian cycle in a graph or not. Okay. This is a Hamiltonian problem. So actually this problem looks similar to traveling salesman problem. But in traveling salesman problem, we have to minimize the traveling cost. Okay, va? It is mainly used for optimization problem. In traveling salesman, நம்ம என்ன பண்ணுவோம் traveling cost வந்து minimize பண்ணனும்னு நினைப்போம். So the Hamiltonian cycle problem looks similar to traveling salesman problem. But இங்க என்ன பண்றோம் அப்படினம்னா Hamiltonian cycle. For example, இப்போ ஒரு டூர் போறோம்னு வெச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து டூர் போவோம். டூர் போகும்போது என்ன பண்ணுவோம் எல்லா ஊரையும் அதாவது ஒரு ஊர்ல இருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போறோம் டிராவல் பண்றோம் டூர் போறோம் அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிற எல்லா ஊரையும் விசிட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ விசிட் பண்றது எப்படி பண்ணுவோம் எக்ஸாக்ட்லி ஒன் டைம் தான் விசிட் பண்ணணும்னு நினைப்போம். திருப்பி அதவே பார்க்க மாட்டோம். ஸோ எல்லா ஊரையும் விசிட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நேட்டிவ்க்கே நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஓகேவா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இப்ப ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் ஏனா சோ இந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ்க்கு வரணும். சோ வரும்போது கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமா இருக்கும்போது வெர்டெக்ஸ் சேமா இருந்தாலே அது என்ன பண்ணும் ஒரு சைக்கிள்ல ஃபார்ம் பண்ணணும். அதே டைம்ல நம்ம இந்த கிராஃப்ல இருக்கிற எந்த வெர்டெக்ஸையும் நம்ம லீவ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா வெர்டெக்ஸையுமே விசிட் பண்ணணும். திஸ் இஸ் a concept of Hamiltonian cycle. ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசிங் பேக்ட்ராக்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதுல எப்படி நம்ம இத ஹாமில்டோனியன் சைக்கிள்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா So what is backtracking? Backtracking la enna pannuvom it must try all possibilities. Okay va so ella possibility yume try pananum. So நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினம்னா we can get more than one solution. Okay va so நம்ம ஒரு சொல்யூஷன் கிடைச்சோனே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த processing ஸ்டாப் பண்ண மாட்டோம். we continue our process. Okay va so இதுதான் வந்து backtracking concept, that is try all possibilities. Okay va so now let me tell you with one example. This is a graph. Okay va so here the starting vertex is a. Okay va so starting vertex a ன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். so in backtracking and branch and bound ல we are going to construct one state space tree. Okay va state space tree ன்னு ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ட்ரீல left child right child அப்படி நமக்கு இருக்கும். Okay va so சொல்யூஷனை ரீச் பண்ணோம் அப்படினம்னா அங்க சொல்யூஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் சொல்யூஷன் இல்ல நம்மனால ரீச் பண்ண முடியல சைக்கிள் ஃபார்ம் ஆகல நம்மளுக்கு வந்து இடையில ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் டெட் எண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா சோ ஹியர் a is a starting vertex. so a ல வந்து என்ன பண்ணுது there are 3 vertices going out அப்படிதானே that is b c d. ஓகேவா சோ நம்ம என்ன பண்றோம் b c d க்கு நம்ம vertex வந்து போகுது. ஓகேவா so b the next vertex is c and another one is d. Okay va so a க்கு வந்து மூணு edges going out. Okay va one is b and another one is c and the last one is d. Okay va this is a starting vertex. So the starting vertex node is 0. Okay va so we have to complete the leftmost child. Okay va next தான் நம்ம என்ன பண்ணணும் we move on to the right hand side. so first வந்து b நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா so b ல என்ன பண்றோம் b ல வந்து நம்ம a ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டோம். so we have to choose only c either c or f. ஓகேவா so என்ன பண்றோம் b க்கு வந்து
ஒன்னு C-ஆ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், F-ஆ இருக்கும். ஓகேவா, C or F. ஓகே, ஸோ C or F ன்னு போட்டோம். B, ஏல இருந்து Bக்கு வருது, Bல வரும்போது நம்மளுக்கு ரெண்டு எட்ஜ் போகுது. ஸோ ஒன்னு C-ஆ இருக்கும், இல்லைன்னா F-ஆ இருக்கும். ஓகேவா, இப்போ C, இப்போ அகைன் லெஃப்ட் மோஸ்ட் நம்ம வெரிஃபை பண்றோம். லெஃப்ட் மோஸ்ட் பண்ணும்போது Cக்கு லெஃப்ட் மோஸ்ட் என்ன, D or E இருக்கும். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா D கொடுக்குறோம், அப்படி இல்லை அப்படின்னா E வரும். ஓகேவா, சோ அகைன் என்ன பண்றோம், லெஃப்ட் மோஸ்ட் நம்ம வெரிஃபை பண்றோம். சோ D கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம இதுல எது வந்துருச்சு, A வந்துருச்சு, B வந்துருச்சு, C வந்துருச்சு. சோ இது மூணையும் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், E மட்டும் தான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவோம். சோ E சூஸ் பண்றோம். சோ Eக்கு அப்புறம் என்ன வருது, அகைன் F வருது. ஓகேவா, சோ Fக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், Aக்கு வரணும். சோ Aக்கு வரணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம எப்படி வர முடியும், B வழியா தான் வர முடியும், அப்படி இல்ல அப்படின்னா E வழியா வர முடியும். ஆனா B வந்து நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சோ என்ன பண்ணுவோம் நம்ம, அப்ப என்ன ஆயிருது, இங்கேயே நம்மளுடைய இது வந்து ஸ்டாப் ஆயிருது, நம்மளுடைய டிராவலிங் ஸ்டாப் ஆயிருது. என்ன பண்ணணும், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ரிமைனிங் வெர்டெக்ஸை வந்து நம்ம ஒன் டைம் தான் விசிட் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம், இதை ஸ்டாப் பண்ணிடுது. தட் இஸ் F-ஓட நம்மளுக்கு என்ன ஆயிருது, டெட்லைன் ஆயிருது. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பேக் ட்ராக் பண்றோம். பேக் ட்ராக் பண்ணிட்டு C-ஓட பேரண்ட்டுக்கு போறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, E இருக்கு. சோ அகைன் AB, இப்ப என்ன பண்ணிருக்கோம், AB C தானே ஸ்டார்டிங். சோ ABC வந்துட்டோம். Cக்கு அப்புறம் என்ன இருக்கு, E வருது. சோ Eல நம்ம என்ன பண்றோம், 3 எட்ஜ் போகுது. ஓகேவா, சோ 3 எட்ஜ் போகுது. இதுல ஏற்கனவே நம்ம C வந்து பேரண்ட் நோட். அப்ப என்ன வரும் அப்படின்னா E-ஓட ஆப்ஷன் ஒன்னு D-ஆ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா F-ஆ இருக்கும். ஓகேவா, ஒன்னு D-ஆ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா F-ஆ இருக்கும். D or F. ஓகேவா, இப்ப இங்க பாருங்க லெஃப்ட் சைடு நம்ம பாக்குறோம், A B C இருக்கு. Cக்கு அப்புறம் என்ன வருது, E வருது, D வருது. ஓகேவா, Dக்கு அப்புறம் நமக்கு வந்து Fக்கு போறதுக்கு பாத்தே இல்ல, Aக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப D-ஓட நம்மளுக்கு என்ன ஆயிருது, ஸ்டாப் ஆயிருது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணல, Fக்கு அதர் ரிமைனிங் வெர்டிசஸ்க்கு நம்மளால போக முடியல. அகைன் என்ன ஆகுது, இங்க டெட்லைன். ஓகேவா, சோ இப்ப ரைட் மோஸ்ட்க்கு வருது A, that is AC, E, Eக்கு அப்புறம் என்ன வருது, F. ஓகேவா, F வருது. சோ F-லயே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அகைன் நம்ம B-யை தான் விசிட் பண்ற மாதிரி இருக்கு, அப்படி இல்லைன்னா E-யை தான் விசிட் பண்ண மாதிரி இருக்கு. சோ இங்கே என்ன ஆயிருது அப்படின்னா நம்மளுக்கு டெட்லைன் அக்கர் ஆயிருது. ஓகேவா, இப்ப என்ன பண்றோம், அகைன் இந்த லெஃப்ட் மோஸ்ட் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு டெட்லைன் ஆயிருது. சோ நம்மளால சொல்யூஷனை ரீச் பண்ண முடியல. அடுத்து பேக் ட்ராக் பண்றோம். பேக் ட்ராக் பண்ணி என்ன பண்றோம், இந்த பாத்துக்கு வரோம். ஓகேவா, அப்ப ABF வருது, ABF. சோ F-ல என்ன ஆகுது, ஏற்கனவே B வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்திருக்கிறோம். ஓகேவா, ABF. சோ F-ல நம்ம என்னதான் எடுக்க முடியும், E மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா, சோ என்ன பண்றோம், E சூஸ் பண்றோம். ஓகேவா, E சூஸ் பண்ணும்போது Eக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ரெண்டு எட்ஜஸ் போகுது, C போகுது, D போகுது. அப்ப என்ன பண்ணுவோம், ஒன்னு C-ஆ இருக்கும், அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுடைய இது D-ஆ இருக்கும். ஓகேவா, சோ ABF E-ல நம்ம என்ன பார்த்து சூஸ் பண்ணிருக்கோம், C சூஸ் பண்ணிருக்கோம். சோ Cக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், Dக்கு போலாம். ஓகேவா, Dக்கு போலாம். Dல இருந்து அகைன் என்ன பண்ணலாம், Aக்கு போலாம். ஓகேவா, Dல இருந்து Aக்கு போலாம். இப்ப பாருங்க இங்க கம்ப்ளீட் நம்ம எல்லாமே ரிசீவ் பண்ணிருப்போம். பாருங்க AB இந்த பார்த்து பாருங்க, ABF FE CD. இந்த இடையில எல்லா நோடையுமே நம்ம விசிட் பண்ணிட்டோம். அகைன் என்ன பண்ணிடுறோம், Aக்கு வந்துட்டோம். ஓகேவா, சோ நம்ம இங்க சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா. சோ திஸ் இஸ் சொல்யூஷன். ஓகேவா, இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், சொல்யூஷன் ரீச் பண்ண நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். பேக் ட்ராக்கிங்கோட கான்செப்ட் என்ன, ட்ரை ஆல் பாசிபிலிட்டிஸ். இன்னும் வேற ஏதாவது சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத, அதாவது மல்டிபிள் சைக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அகைன் என்ன பண்றோம், பேக் ட்ராக் பண்ணி பேரண்ட்டுக்கு போறோம். ஸோ ABFE ல ரெண்டு நோடு இருந்தது நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு இது பார்த்துட்டோம். அடுத்து Cக்கு வரோம். ஓகேவா, ஸோ C பார்த்துட்டோம், C முடிஞ்சது, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து Dக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னம்னா Cக்கு வரோம். ஓகேவா, C நம்ம இன்னும் விசிட் பண்ணல. ஸோ CA. ஓகேவா, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருது. ஸோ அகைன் திஸ் இஸ் சொல்யூஷன். ஓகேவா, இங்கேயும் நம்ம சொல்யூஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த சொல்யூஷனோட பாத் என்ன, ABFED
CA. இங்கேயும் நம்ம எல்லா நோடையும் விசிட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் தான் விசிட் பண்ணிருக்கோம். சோ இதோட ஸ்டார்டிங் எண்டிங் நோடு வந்து எப்படி இருக்கு, நம்மளுக்கு சேமா இருக்கு. சோ இங்கேயும் நம்ம சொல்யூஷன் ரீச் பண்ணிட்டோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த இதை ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், B வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அகைன் நம்ம பேக் ட்ராக் பண்ணி Aக்கு போறோம். Aல நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு என்ன, C இருக்கு. ஓகேவா, இப்ப Cல பாக்குறோம். சோ Cல நம்ம எத்தனை நோடு கொடுக்கலாம், AC வந்துருச்சு. ஓகேவா, சோ B இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா D இருக்கலாம், அகைன் Eயும் இருக்கலாம். ஓகேவா, B இருக்கலாம். நீங்க எப்பயுமே இந்த இது லெவல் கரெக்டா பார்த்து போடுங்க. ஓகேவா, B இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா என்ன இருக்கலாம், AC பார்த்திருக்கோம். AC ஒன்னு B இருக்கலாம், D இருக்கலாம், E இருக்கலாம். B, D, D and E. ஓகேவா, சோ B எடுக்கும் போது என்ன வருது, A, B, சாரி AC, B. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, F மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, சோ F, F. சோ F க்கு அப்புறம் என்ன போகும், E இருக்கு. ஓகேவா, F க்கு அப்புறம் E, E க்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா D. ஓகேவா, D. சோ D க்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா A க்கு வந்துருது. ஓகேவா, D க்கு அப்புறம் A. சோ இந்த பார்த்து பாருங்க, ரிப்பீட் ஆகல நம்மளுக்கு எல்லாமே. தட் இஸ் AC, B, F, E, D, A. ஓகேவா, 5 வெர்டெக்ஸ், ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. சோ இதுவும் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா D எடுக்கிறோம். ஓகேவா, Cல D பார்ட், ஏன்னா Cல 3 பார்த்து போது நம்ம B முடிச்சிட்டோம், அடுத்து D க்கு வர்றோம். ஓகேவா, இப்ப Dல என்ன பண்றோம் அப்படின்னா D க்கு அப்புறம் என்ன இருக்கு, E போலாம். ஓகேவா, A வந்து நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா அது பேரண்ட் நோட். சோ D க்கு அப்புறம் E வருது. E க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா நம்ம C எடுக்க மாட்டோம். C ஆல்ரெடி நம்ம இங்க இதுல சூஸ் பண்ணிருக்கோம். சோ என்ன பண்ண மாட்டோம், C எடுக்க மாட்டோம். ஓகேவா, அப்ப E மட்டும் தான் எடுக்கணும். சோ Eல என்ன பண்றோம் அப்படின்னா E க்கு அப்புறம் என்ன வரும், Eல வந்து ஒரே ஒரு எட்ஜ் போகுது, F. F க்கு அப்புறம் அகைன் B. ஓகேவா, B. அதுக்கப்புறம் A. தட் இஸ் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமா வந்துருச்சு, நம்ம எல்லா நோடையும் விசிட் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னாலே அது நம்மளுக்கு என்னன்னா சொல்யூஷன். ஓகேவா, சோ இங்க நம்மளுக்கு என்ன பார்த்து கிடைக்குது அப்படின்னா A, C, D. ஓகேவா, AC, D, E, F, B, A. இது ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு. ஓகேவா, AC, D, E, F, B, A. இது ஒரு சொல்யூஷன். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சப்போஸ் AC, E எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். A, C, E எடுக்கிறோம். E எடுக்கும் போது என்ன பண்ணுச்சு, இந்த 3 நோடு வந்துருச்சு. ஒன்னு D வரலாம், அப்படி இல்ல அப்படின்னா என்ன வரலாம், F வரலாம். ஓகேவா, D or F வரலாம். தட் இஸ் AC, E, D இருக்கு. டியா, இப்ப D க்கு அப்புறம் நமக்கு வந்து B க்கும் போக முடியாது, F க்கும் போக முடியாது. வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டட் எட்ஜ் வழியா தான் நம்மளால போக முடியும். அப்ப என்ன ஆகுது, இங்க டெட் எண்ட் வந்துருது. ஓகேவா, இங்க டெட் எண்ட், நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஓகேவா, ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம வெர்டெக்ஸை விசிட் பண்ணணும், திருப்பி திருப்பி பிஓ இல்ல சிஓ போக கூடாது. அதனால இங்க டெட் எண்ட் கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்க, எஃப்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏசி, தட் இஸ் ஏசி, இ, எஃப்க்கு போறோம். எஃப்க்கு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா பிக்கு போலாம். பிக்கு போறோம் அப்படின்னா அடுத்து என்ன, நம்மளால எங்க போக முடியாது, டிக்கு போக முடியாது. ஏன்னா போறோம் அப்படின்னா சி வழியா தான் போக முடியும். சோ ஒன்ஸ் தான் நம்ம விசிட் பண்ணி, ஏற்கனவே சியை விசிட் பண்ணிட்டோம். சோ அகைன் திஸ் இஸ் டெட் எண்ட். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பேக் ட்ராக் பண்றோம். பேக் ட்ராக் பண்ணி ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ்க்கு போறோம். இப்போ இங்க ரிமைனிங் வெர்டெக்ஸ் டி மட்டும் தான் இருக்கு. டி பாக்குறோம். டில என்னென்ன வெர்டெக்ஸ் போகுது, என்னென்ன எட்ஜஸ் போகுது. தேர் ஆர் 3 edges going out. இங்க already we have selected A. So the remaining vertices are C and E. Okay va? So C and E. So C and E. C and E எடுக்கிறோம். இப்ப C பாக்குறோம். C ல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா A, C ல 4 edges போகுது. ஓகேவா, 4 edges. But already we have selected A, D select பண்ணிட்டோம். ஓகேவா, AD select பண்ணிட்டோம். So remaining edges என்னென்ன இருக்கு, ஒன்னு B ஆ இருக்கலாம் இல்ல C ஆ இருக்கலாம். ஓகேவா, that is the remaining vertices or B, either B or E ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்ப B சூஸ் பண்ணிட்டோம். B சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், AD, 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 CE. ஓகேவா, AD, CE இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வரும், B இருக்கு. அடுத்து F சூஸ் பண்ணிக்கலாம். F.
ஸோ எஃப்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இ சூஸ் பண்ணலாம். ஆனா ரிமைனிங் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏக்கு வர முடியாது. ஆல்ரெடி நம்ம டி சூஸ் பண்ணதுனால அகைன் டி வழியா தான் நம்ம ஏக்கு வர முடியும். ஸோ திஸ் இஸ் டெட் எண்ட். ஓகேவா, திஸ் இஸ் டெட் எண்ட். ஓகேவா, சப்போஸ் இஃப் செலக்டட் இ சூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஏடி தட் இஸ் ஏடிசிஇ இருக்கு. ஓகேவா, ஏடிசிஇ. சிஇக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், எஃப் போடலாம். எஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், பி போடலாம். பிக்கு அப்புறம் என்ன வந்துருது, ஏ வருது. நம்ம சொல்யூஷனை ரீச் பண்ணிட்டோம். அப்ப இதோட பார்த்து என்ன, ஏடி சிஇஎஃப் பிஏ எல்லா வெர்டெக்ஸுமே எல்லா வெர்டெக்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், விசிட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஹியர் the starting and ending vertex is same. So this is solution. ஓகேவா, this is solution. ஓகேவா, so next என்ன பண்றோம் அப்படின்னா மூவ் பண்ணி பேரண்ட் பேக் ட்ராக் பண்ணி டிக்கு போறோம். ரிமைனிங் இ எட்ஜ் இருக்கு. ஸோ இல வந்து நம்ம எதை சூஸ் பண்ண முடியாது, 3 எட்ஜஸ் போகுது. ஸோ 3 எட்ஜஸ்ல நம்ம என்ன சூஸ் பண்ணி இருக்கிறோம், இல வந்து சி சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டி சூஸ் பண்ணலாம். ஓகேவா, தட் இஸ் சி இ வந்து பேரண்டா, இ வந்து பேரண்ட். ஓகேவா, இங்க வந்து இ வந்து பேரண்ட். இப்ப இதுல நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னா ஒன்னு வந்து சிஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எஃப்ஆ இருக்கலாம். ஓகேவா, சி ஆர் எஃப்ஆ இருக்கலாம். ஓகேவா, இப்ப சிஏ நம்ம சூஸ் பண்ணோம். இப்ப சிஏ வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் தான் விசிட் பண்ண முடியும். ஓகேவா, பிக்கு மட்டும் தான் போக முடியும். ஆல்ரெடி டி இருக்கிறதுனால டி வழியா போகாது. ஸோ ரிமைனிங் வெர்டெக்ஸ் நம்மளால விசிட் பண்ண முடியாததுனால இதை என்னன்னு சொல்றோம், டெட் எண்ட்னு சொல்றோம். ஓகேவா, திஸ் இஸ் டெட் எண்ட். ஸோ அகைன் என்ன பண்றோம், இஎஃப் வர்றோம். ஸோ இஎஃப் வரும்போது என்ன ஆகுது, ஏடி தட் இஸ் ஏடிஇஎஃப் வரைக்கும் வந்துட்டோம். எஃப்க்கு அப்புறம் என்ன வரலாம், பி வரலாம். ஓகேவா, எஃப்க்கு அப்புறம் பி வரலாம். பி வழியா சி, அகைன் சி வழியா ஏ. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எண்டு வெர்டெக்ஸும் சேமா இருக்கு. ஸோ இதோட பாத் நம்மளுக்கு எப்படி வரும்னா ஏடிஇஎஃப் பி சி ஏ. ஸோ இங்க பாருங்க எல்லா வெர்டெக்ஸையும் விசிட் பண்ணிட்டோம். ஏ ஸ்டார்டிங் எண்டிங் வெர்டெக்ஸ் சேமா இருக்கு. ஸோ வி ஹாவ் found out 6 solutions. ஓகேவா, this one and this is also solution. ஓகேவா, so 1 2 3 4 5 6 சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ரீச் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஹாமில்டோனியன் சைக்கிள் பாத். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹாமில்டோனியன் சைக்கிள் அதாவது டிராவலிங் சேல்ஸ்மேன் மாதிரியே தான் நம்மளோட இதோட ப்ராப்ளம் இருக்கும். ஆக்சுவலா டிராவலிங் சேல்ஸ்மேன்ல நம்ம மினிமம் காஸ்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலா டூர் மாதிரி. ஓகேவா, ஒரு நம்மளுடைய நேட்டிவ் இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா டூர் போறோம் அப்படின்னா போகும்போது இடையில இருக்கிற எல்லா ஊரையும் விசிட் பண்ணிட்டு போவோம். ஒரே ஒரு தடவை தான் நம்ம அதை பார்க்கணும்னு நினைப்போம். ஸோ அதான் இதோட கான்செப்ட். என்னென்ன வழியில போகலாம், எந்தெந்த வேலை போய் நம்ம வந்து ஊரை விசிட் பண்ணலாம்ன்ற கான்செப்ட். ஸோ இதை வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டெக்ஸ் சேமா இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதை சைக்கிள்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹாமில்டோனியன் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுதான் கான்செப்ட். இங்க வந்து நம்ம ஏன்ற வெர்டெக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்டிங் வெர்டெக்ஸா வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. ஓகேவா, ஸோ பேக் ட்ராக்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். Okay students, I hope you all understood this concept well. We will see in the next class students. Thank you.